ராமராமா, செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் 17ஆம் தேதி, விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி, திரையோதசி திதி கார்த்தால 8:34 வரை, பின்பு சதுர்தசி, சதய நட்சத்திரம், சித்த யோகா, வணிஜ கரணம், ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. விநாயகருக்கு விடலை தேங்காய் ஏன் உடைக்கிறோம்? உடைத்த தேங்காயை எடுத்து செல்லலாமா? பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். ஏன் அப்படின்னா, பிள்ளையார் அப்படிங்கிறவர் ரொம்ப சின்ன குழந்தை. சின்ன குழந்தையாக இருக்கிறவர். அவரை தான் நாம் வழிபடுறோம். அதாவது பகவானை பல ரூபத்துல நாம் வழிபடுறோம். அதுல குழந்தையாக இருக்கக்கூடியதான தெய்வமாக பிள்ளையார நாம் அவரை தான் கணபதி அப்படின்னு சொல்றோம். அவரை வழிபடுறோம். அப்பேற்பட்ட பிள்ளையாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு பல காரியங்கள் பண்ண சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஒரு குழந்தையை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நாம் தோப்புக்கரணம் போடுவோம். இப்படி 2 காதையும் 2 கையால மாத்தி மாத்தி பிடிச்சுண்டு முட்டி போட்டு எழுந்துக்கிறது தோப்புக்கரணம் அப்படின்னு. இப்படி பண்ணினா ஒரு குழந்தைக்கு எழுத்தா மாதிரி நாம் இப்படி பண்ணாலே ஏதோ வித்தியாசமா இந்த மாமா பண்றாரே அப்படின்னு அந்த குழந்தை பார்க்கும். பார்த்து சிரிக்கும். ஏதோ இவர் வித்தியாசமா பண்றார். அதே மாதிரி தலையில குட்டிக்கிறது, சுக்லாம்பரதம்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணினா வேடிக்கை காமிக்கிறது. இப்படி எல்லாம் பண்ணினா அந்த குழந்தை சந்தோஷப்படும் இல்லையா? அந்த மாதிரிதான் பிள்ளையார் குழந்தை தெய்வமாக இருக்கார். அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் இந்த செயல்கள்லாம் பண்ணினா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, நம்மளுக்கு புராணங்கள். இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறது, தேங்காய் உடைச்சா என்ன ஆறுது அப்படின்னா நமது துக்கங்கள்லாம் விலகிறது. அதனால சிதறுக்காய் போடுறது மற்றும் அந்த உடைத்ததான தேங்காய சின்ன குழந்தை எல்லாம் எடுத்துப்பா. நிறைய தெருக்கள்ல விளையாடக்கூடியதான பாமர ஜனங்கள், பாமர குழந்தைகள்லாம் இருப்பாளே, அவளுக்கு தான் அதுல பங்கு. அவளுடைய சொத்து அது. உடைச்ச தேங்காவை நாம் திரும்பி ஆத்துக்கு எடுத்துன்னு வந்துடக்கூடாது. உடைச்ச சிதறின தேங்காவை குழந்தைகள்லாம் இப்படி எடுத்துப்பா. பாமர ஜனங்கள் ரொம்ப ஏழையா இருக்கிறவாள்லாம் அந்த தேங்காவை எடுத்துப்பா. அப்படி இது அவர்களுக்கு சொந்தமே தவிர அந்த தேங்காயை நாம் மறுபடியும் எடுத்துன்னு உபயோகப்படுத்தக்கூடாது. ராமராம்.